அப்போ பொறுமையாக பல்லை கடித்து கொண்டு சில நேரங்களில் வேறு வழி இல்லாமல் தங்களது குடும்பத்துக்காக அந்த லைஃப் பார்ட்னருடன் இவர்கள் டிராவல் செய்வது ஓரளவுக்கு இவர்களுக்கு பின்னாளில் கண்டிப்பாக ஆதாயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். வேறு வழி இல்லாமல் நாம் நம்மளுடைய லைஃப் பார்ட்னரிடம் விட்டு கொடுப்பது நமக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி இவர்கள் எடுத்துக்கொண்டு போவது தான் பெஸ்ட். இவர்களுக்கு 6ஆம் அதிபதி இவர்களுக்கு 8ஆம் வீட்டில் நீசம். அப்போ அந்த கடன் தொல்லைகளை அதிகம் சந்திக்கிறார்கள். பொதுவா எல்லாருமே கடன் தொல்லைகளை சந்தித்தாலும் காலபுருஷனுக்கு 6ஆம் இடம்ங்கிறது காலபுருஷனுக்கு கடன் ஸ்தானமே இவர்களுக்கு ஜென்ம ராசியாக வருகிறது. காலபுருஷனுக்கு லாபஸ்தானம்ங்கிறது இவர்களுக்கு கடன் ஸ்தானமாக வருகிறது. அதாவது காலபுருஷனுடைய லாபம்ங்கிறது கும்பம், இவர்களுக்கு கடனாக வருகிறது. அப்போ அதிகமான ஒவ்வொரு லாபத்துக்கும் கூட இவர்கள் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது இருக்கிறது. இவர்கள் கச்சிதமாக உடல் உழைப்பை வெளிப்படுத்தக்கூடிய நபர்கள் அப்படிங்கிறதுனால் என்ன நடக்குது அப்படின்னா, குறிப்பா இவர்கள் எங்கு வேலை செய்கிறார்களோ அந்த இடத்தில் இவர்கள் நிறைய கடன் பிரச்சனையில் இருக்கக்கூடிய விஷயங்களை தெரிந்து கொண்டு நம்மை விட்டால் இவர்களுக்கு வேறு வழி இல்லை என்பதை இவர்கள் முதலாளிகள் நன்றாக புரிந்து கொண்டு இவர்களை சக்கையாக பிழிகிறார்கள், நன்றாக ஏறி மிதிக்கிறார்கள். ஏறி மிதிக்கிறார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, திரும்பவும் எழுந்து வந்து இவர்களால் ஒரு கவுண்டர் கொடுக்க முடியாத அளவுக்கு இவர்களை நன்றாக அமுக்கி விடுகிறார்கள். இவர்களும் சரி, நம்ம எவ்வளவோ அடி வாங்கிட்டோம், இது நமக்கு என்ன புதுசா, இந்த அடியையும் வாங்கி கொள்வோம் அப்படின்னு பல்லை கடித்து கொண்டு இவர்கள் வேலை செய்கிறார்கள். இவர்களுக்கு 8ஆம் இடத்தில் சூரியன் அப்படிங்கிறது நீசம்.